வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நீஸ்டன், அதாவது லண்டனில் அமைந்துள்ள நீஸ்டனில் இருக்கின்ற ஒரு சுவாமி நாராயணன் கோயில். இந்த சுவாமி நாராயண் கோயில் குஜராத் இந்து மக்களால் அமைக்கப்பட்ட இந்த கோவிலாகும். இந்த கோவிலுக்கு நிறைய காசு செலவழித்து தான் இந்த கோவிலை பில்ட் பண்ணியிருப்பார்கள். அதாவது 1992ஆம் ஆண்டு தான் இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோயில் ஈரோப்பாவிலேயே, அதாவது ஐரோப்பாவிலேயே ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனல் ஹிந்து டெம்பிள் என்று சொல்கிறார்கள். அதாவது பெரிய பெரிய ட்ரெடிஷனல் ஹிந்து டெம்பிள், பழமை வாய்ந்த, அதாவது பழமையான முறைகளில் கட்டி முடிக்கப்பட்ட கோயில் என்று சொல்கிறார்கள். அதை தாண்டி 2000 ஆண்டு கின்னஸ் ரெக்கார்டில் இந்த கோயில் பதியப்பட்டிருக்கிறது. அதாவது பெரிய கோவில் என்றும் பெரிய இந்து கோவில் என்றும் பதியப்பட்டிருக்கின்றது. இந்த கோவில் கட்டுறதுக்காண்டி 2828 தொன் பல்கேரியன் லைம்ஸ்டோன் இறக்குமதி செய்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு. அதே நேரம் 2000 தொன் இட்டாலியன் மார்பிள்ஸையும் இறக்குமதி செய்து சிற்பிகளால் இந்த கோவில் இந்தியாவில் அமைக்கப்பட்டு சின்ன சின்ன சிற்பங்களாக செய்து செதுக்கி கொண்டு வந்து இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்கிறார்கள். இது நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது, அதாவது முன்னுக்கு இருக்கின்ற, அதாவது ஒரு பூந்தோட்டம் மாதிரி செய்து வச்சிருக்கிறார்கள். மிகவும் அழகாக இருக்கின்றது. சிறு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் என்றால் மிகவும் அருமையான ஒரு ரஞ்சிதமான இடமாக அமைந்திருக்கும், அமைதியான இடமாகவும் அமைந்திருக்கின்றது. அதாவது நீஸ்டனுக்கு உள்ளுக்கு வந்தோடனே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், ஆனால் இந்த கோயிலுக்கிட்ட வந்தோடனே மிகவும் ஒரு அமைதி வாய்ந்த இடமாக இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்ட தேதி 1970ஆம் ஆண்டே இந்த கோயிலுக்கான காணிகள் அந்த இதுகளெல்லாம் வாங்குறதுக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார்களாம். ஆனாலும் இஸ்லிங்டனில் இருந்த அந்த சின்ன கோவிலுக்கான ஒரு வேர் ஹவுஸாகத்தான் இந்த கோவில் இந்த இடம் பாவிக்கப்பட்டது. பிறகு செல்ல 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 இந்த கோவிலை, அதாவது இங்கே இருக்கின்ற இந்துக்களால் இது கட்டி முடிக்கப்பட்டது. இந்த ஸ்ரீ சுவாமி நாராயணன் கோவில் என்று தான், இந்த மந்திர் என்று தான் இதை சொல்வார்கள். இதை புருஷோத் என்று சொல்லி ஒரு சாது, அதாவது ஒரு சுவாமி அவர்கள் தான், அதாவது குஜராத் முறைப்படி சுவாமி புருஷோத் சாது அவர்கள் தான் இதை தலைமை நின்று செய்திருக்கிறார். அவர் இறக்கும்போது அவருக்கு 92 வயதாம். அவரின் உருவச்சிலே தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள். அதே நேரத்தில் இந்த இதில் சின்ன பூந்தோட்டம், சின்ன சின்ன இலைகளால், அது இந்த பூக்கண்டுகளால் செய்து மிகவும் அழகாக வெட்டி வச்சிருக்கிறார்கள். இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன மேலதிகமாக அறிய வேணுமென்றால் விக்கிபீடியாவிலையும் போய் அறியலாம், அல்லது வேறு புத்தகங்களும் இருக்கும். நீங்கள் கூகுளில் தட்டி பார்த்தீங்கன்னா வேறு புத்தகங்களையும் இந்த கோவிலை பற்றி அறியலாம். அதே நேரம் இந்த கோவிலிலே பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றது. நோமலாகவே இப்போ எங்கள்கிட்ட இந்து முறைப்படியான பூஜைகள்லாம் நடைபெறும். அதேமாதிரி இவர்கள் அந்த பஜனை எல்லாம் பாடுவார்கள். அதே போல் இந்த கோவிலையும் பிரசாதம் எல்லாம் கொடுப்பார்கள். பிரசாதம் எல்லாம் கொடுத்து அதன் பின்னேரங்களில் ஒரு ஓய்வு மாதிரி தான் இந்த கோவிலில் ஆக்கள் பார்த்து கொண்டு, அதாவது இங்கே இருக்கின்ற வெள்ளை இனத்தவர்களும் பார்த்து கொண்டு போவார்கள். இந்த கோயிலில் கார் பார்க் பண்ணுறதுக்கு பெரிய இட வசதி எல்லாம் இருக்குது. மற்றது இளைப்பாரி போகிறதுக்கான வசதிகளும் இங்கே இருக்கிறது. மற்றது ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றும் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் இனி வரும் காட்சிகளில் உங்களுக்கு காட்டுவேன். இதில் இன்னும் விசேஷம் என்னென்னா, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு நிறைய வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணினோம். இந்த வாலண்டியர்ஸ் கொஞ்சம் வயசு போன ஆக்களாக இருக்கணும். அவ தங்களோட வயோதிப காலத்தை இந்த கோயிலில் கழிச்சிட்டு போகிறத பார்க்க ஒரு இதாக இருக்கின்றது. சரியான ஒரு அமைதியான இடமாகவும் ஒரு வரவேற்பும் மதிப்பு மிக்க இடமாகவும் இந்த கோயில் காண்கின்றது. இப்படி ஒரு வெளிநாட்டில் இப்படி ஒரு கோயில் அமைஞ்சிருக்கிறதும், மற்ற இந்த சிற்ப வேலைகள் இங்கே பிள்ளைகள் இதை பார்த்து ரசிக்கிறதும் ஒரு பெருமையான விஷயமாகவும் அதாவது இந்துக்கள் என்ற முறையில் ஒரு பெருமையான விஷயமாகவும் அமைந்திருக்கிறது. மற்றபடி இந்த கோயிலில் சின்ன சின்ன ஒரு எக்ஸிபிஷன் சென்டரும் இருக்குது. உள்ளுக்குள்ளே போனால் இதுதான் மிஸ்டர் பரமுக், அதாவது சாது பரமுக், அவற்றை இதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உள்ளுக்குள்ள எக்ஸிபிஷன் சென்டரில் முழு ஹிஸ்ட்ரியும் போட்டிருக்கணும். சான்ஸ்கிரிட்டுக்கும் யூரோப்பியன் லாங்குவேஜுக்கும் இருக்கின்ற தொடர்புகள், மற்றது இந்து கலாச்சாரங்கள், சிந்து நதி, இதில் எப்படி கோட்சிவான்ற இதுகள் எல்லாமே நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கிற எக்ஸிபிஷன் சென்டரில் வச்சிருக்கணும். ஆகவே இது ஒரு இளைய சமுதாயத்துக்கு, இந்து சமயத்தை தழுவி நிற்கின்ற ஒரு இளைய சமுதாயத்துக்கு ஒரு நூலகமாகவும் இந்த கோயில் அமைகின்றது.
அதை தாண்டி இந்த சிற்ப வேலைகள்லாம் மிகவும் கண்ணுக்கு என்ன பிரச்சனைனா இந்த கோயிலுக்கு உள்ளுக்கு எடுக்க விடுறார்கள் இல்லை. அதால் தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டே இல்லை. ஆனால் முகப்பில் இருக்கிற கோயிலை பார்த்தா தெரியும். ஓகே, இதுதான் இந்த கார் பார்க். பிளென்டி ஆஃப், அதாவது நிறைய கார்கள் நீங்கள் பார்க் பண்ணலாம். அதுக்கான வசதிகளும் இருக்கின்றது. அதில் அந்த தூரத்தில் ரெட் போர்டில் இருக்கிறது தான் அந்த சயோனா ரெஸ்டாரண்ட்டும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டும். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு எங்களுக்கு தேவையான இந்தியன் மளிகை சாமான்கள் உள்ளிட்ட மளிகை சாமான்களை வாங்கலாம். அதே நேரம் இந்த இந்தியன் அதாவது வெஜிடேரியன் தான், முழுக்க சைவ சாப்பாடு தான் இங்கே இருக்குது. அதாவது இது குஜராத் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும். சமோசாவுகள் மற்றது அப்படியான சாப்பாடு தான். ஆனால் நல்ல ஒரு வந்து ஒரு நாளை கழித்து சிறு பிள்ளைகளுக்கு எங்களுக்கு இந்த சமயத்தையும் அதுகளையும் கழிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான இடமாக இது அமையும் என்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.